வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு வரலாற்று துப்பறிவாளரா மாறப் போறோம். நம்ம முன்னாடி ஒரு சூப்பரான தமிழ் வரலாற்று புதிர் இருக்கு. இது தீர்க்க ஒரே வழி உண்மையான சான்றுகளை தேடி போறதுதான். வாங்க என் கூட சேர்ந்து இந்த மர்மத்தை எப்படி அழிக்கலாம்னு பார்க்கலாம். சரி, புதிருக்குள்ள போலாம். ஒரே வம்சம், பாண்டிய வம்சம். ஆனா ரெண்டு மன்னர்கள், அவங்க பேர் கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. சங்க இலக்கியத்துல யார் முதல்ல ஆட்சி செஞ்சாங்க, யார் அடுத்து வந்தாங்கன்னு நேரடியா எங்கேயுமே சொல்லல. இந்த வரிசையை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. இது சும்மா யாரு சீனியர் யாரு ஜூனியர்னு கண்டுபிடிக்கிற விளையாட்டு இல்ல. இந்த வரிசையை நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா அது சங்க காலம் பத்தின நம்மளோட மொத்த புரிதலையுமே மாத்திரும். அதனால தான் இந்த விசாரணை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு புதிரை விடுவிக்கணும்னா அதுக்கு சரியான கருவிகள் வேணும் இல்லையா? வரலாற்று ஆய்வை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ரெண்டு முக்கியமான கருவிகள் தான் இருக்கு. ஒன்னு மூலச்சான்றுகள், இன்னொன்னு இரண்டாம் நிலை சான்றுகள். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. மூலச்சான்றுகள்னா என்ன? அது ஒரு கிரைம் சீன்ல கிடைக்கிற கைரேக மாதிரி நேரடியான ஆதாரம். அந்த காலத்திலே உருவாக்கப்பட்டது. புறநானூறு, அகநானூறு மாதிரி சங்க இலக்கியங்கள் தான் நம்மளோட உண்மையான நேரடி தடயங்கள். அப்போ இரண்டாம் நிலை சான்றுகள்னா அது அந்த கைரேகையை பத்தி நிபுணர்கள் எழுதுற ரிப்போர்ட் மாறி. அது நமக்கு வழிகாட்டும், ஆனா அதுவே நேரடி ஆதாரமாகாது. இந்த விசாரணையில நாம ரிப்போர்ட்டை படிக்க போறதில்ல, நேரடியா கைரேகைகளையே ஆய்வு செய்ய போறோம். ஓகே, நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. வாங்க நம்மளோட எவிடன்ஸ் போர்டை ரெடி பண்ணலாம். முதல்ல முதல் பாண்டிய மன்னனான தலையாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியனை எடுத்துக்குவோம். அவரோட காலத்துல வேற யாரெல்லாம் இருந்தாங்கன்னு இணைக்க ஆரம்பிக்கலாம். நமக்கு முதல் துப்பு புறநானூறு 24வது பாட்டிலிருந்து கிடைக்குது. இதன்படி நம்ம முதல் பாண்டிய மன்னன் எவ்விங்கிற இன்னொரு மன்னனை போர்ல தோற்கடிச்சிருக்கார். சரி, இப்ப நம்ம போர்டுல எவ்வி மன்னனையும் சேர்த்தாச்சு. ரெண்டு பேரும் சமகாலத்தவர்கள். அடுத்த துப்பு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. வேறொரு புறநானூற்று பாட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த எவ்வி மன்னன் புகழ்பெற்ற வள்ளல் பாரியோட மாமனாராம். பாத்தீங்களா? இப்போ நெடுஞ்செழியன், எவ்வி, பாரி இந்த 3 பேரும் ஒரே காலத்துல வாழ்ந்தவங்கன்னு உறுதியாகுது. பாரிய பத்தி பேசினா கபிலரை சொல்லாம இருக்க முடியுமா சொல்லுங்க? பல பாடல்கள்ல பாரியும் கபிலரும் எவ்வளவு நெருங்கிய நண்பர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம எவிடன்ஸ் போர்டுல கபிலரும் வந்துட்டார். நம்ம நெட்வொர்க் இன்னும் பெரிதாகுது. இப்போதான் ஒரு முக்கியமான திருப்பம் வருது. கபிலர் பாண்டியர்களோட தொடர்புடைய இந்த குழுவை சேர சாம்ராஜ்யத்தோட இணைக்கிறார். அவர் செல்வ கடுங்கோ வாலியாதான்னு ஒரு சேர மன்னனுக்காகவும் 10 பாடியிருக்கார். அரச குடும்ப உறவுகள் தான் நமக்கு கிடைக்கிற ரொம்ப வலுவான தடயங்கள். இந்த சேர மன்னன் செல்வக்கடுங்கோ மாபெரும் சேர அரசன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனோட உறவினர். இப்போ நம்ம நெட்வொர்க் இன்னும் பலமாகிடுச்சு. ஆக மூல நூல்கள்ல இருக்கிற துப்புகளை மட்டும் வச்சு நம்ம முதல் பாண்டிய மன்னனோட காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய நெட்வொர்க்கே உருவாக்கிட்டோம். நம்ம எவிடன்ஸ் போர்டுல ஒரு பக்கம் இப்போ ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, இப்போ நம்ம 2வது மன்னர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் கிட்ட வருவோம். இவரோட காலம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான தமிழ் காப்பியம் மூலமா ரொம்ப தெளிவா தெரிய வருது. ஆமாங்க, நம்ம 2வது மன்னனான ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் தான் சிலப்பதிகாரத்துல கோவலனுக்கு தப்பா தீர்ப்பு சொல்லி கண்ணகியோட கோபத்துக்கு ஆளான அந்த பாண்டிய மன்னன். சிலப்பதிகார கதைப்படி கண்ணகியோட கதை சேர மன்னன் சேரன் செங்குட்டுவன் காதுக்கு போகுது. அவரும் கண்ணகிக்கு கோயில் கட்டுறார். இப்போ இந்த சேரன் செங்குட்டுவனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர்தான் நம்ம புதிரோட திறவுகோள். இதோ வந்துடுச்சு நம்ம புதிரோட கடைசி பீஸ். 2 காலவரிசையும் இணைக்கிற அந்த ஒற்றை துப்பு இதுதான். சிலப்பதிகாரத்துல வர்ற சேரன் செங்குட்டுவன் யார் தெரியுமா? நம்ம முதல் காலவரிசையில பார்த்த இமயவரம்பன் மன்னனோட மகன். அப்பா மகன். இதோட புதிர் முடிஞ்சது. இந்த ஒரு அப்பா மகன் இணைப்பு கிடைச்சதும் சிதறிக் கிடந்த எல்லா துண்டுகளும் ஒன்னா சேர்ந்துருச்சு. இப்போ தெளிவான ஒரு காலவரிசை நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அப்பா, அதாவது சேர மன்னன் இமயவரம்பன் காலத்துல முதல் பாண்டியன் வாழ்ந்திருக்கார். அவரோட மகன் சேரன் செங்குட்டுவன் காலத்துல 2வது பாண்டியன் இருந்திருக்கார். ஒரு தலைமுறை இடைவெளி ரொம்ப தெளிவா தெரியுது. 10 மாதிரி மூல நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, தந்தை இமயவரம்பன் 58 வருஷமும் மகன் செங்குட்டுவன் 55 வருஷமும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இதிலிருந்து நம்ம 2 பாண்டிய மன்னர்களுக்கு நடுவுல குறைஞ்சது ஒரு 70லிருந்து 80 வருஷ இடைவெளி இருந்திருக்கணும்னு உறுதியா சொல்லலாம். ஆக நம்ம புதிருக்கான விடை கிடைச்சிருச்சு. மூலச்சான்றுகளோட அடிப்படையில தலையாலங்கானத்துச் செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் மூத்தவர். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அவருக்கு பிறகு ஒரு தலைமுறை கழிச்சு ஆட்சிக்கு வந்தவர். மர்மம் தீர்ந்தது. சரி, மன்னர்களோட வரிசையை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இந்த கதையோட உண்மையான பாடம் இது இல்ல. ஒரு வரலாற்று உண்மையை கண்டுபிடிக்க நாம பயன்படுத்தினோமே ஒரு முறை, அதுதான் இங்க ரொம்ப முக்கியம்.
இந்த வரிசை ஏன் இவ்ளோ முக்கியம்? ஒருவேளை நாம வரிசைய மாத்தி போட்டா என்ன ஆகும் தெரியுமா? புறநானூற்று பாடல்களுக்கெல்லாம் முன்னாடியே சிலப்பதிகாரம் நடந்ததா ஆயிடும். மொத்த தமிழ் இலக்கிய வரலாறே தலைகீழா மாறிடும். இது ஒரு மன்னரோட கதை இல்ல, ஒரு சகாப்தத்தோட கதை. இதுதான் நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட மிக முக்கியமான பாடம். வரலாற உண்மையா தெரிஞ்சுக்கணும்னா மத்தவன் எழுதின விளக்கங்களை படிக்கிறத விட நேரடியா அகநானூறு, புறநானூறு, பதிற்று பத்து மாதிரி மூல நூல்களுக்கு போங்க. உண்மையான வரலாறு அங்கதான் உயிரோட இருக்கு. இது எனக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்புது. அத உங்ககிட்டயும் விட்டுட்டு போறேன். நாம பள்ளிக்கூடத்துல படிச்ச, உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற வேற எந்த வரலாற்று நிகழ்வுகளெல்லாம் நாமளே ஒரு துப்பறிவாளன் மாதிரி மூலச்சான்றுகளை தேடி படிச்சா முற்றிலும் வேறொன்றாக தெரிய வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க. நன்றி.